இன்றைக்கு கூட இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாய் போகும் பொழுது அந்த பட்டணத்துக்கு போகிற அந்த பட்டணத்தின் வழியாய் நடந்து போகிற சமயம் ஒரு மனிதன், சகையு என்கிற ஒரு மனிதன், அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் வகை தேடினான். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். எல்லாரும் சொன்னாங்க, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்கல்ல, இயேசு அற்புதம் செய்கிறார், சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார்னு. அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான். அவனுக்குள்ள என்ன ஆசை வந்தது, நானே அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்குள்ளே வந்தது. அதனால் அவரை பார்க்க வகை தேடி, அவன் குள்ளனாக இருந்ததுனால ஜனக்கூட்டத்துக்குள்ளே பார்க்க முடியலை. அதனால் இயேசு இந்த வழியாக தானே வருவாருன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து அவரை பார்க்க ஆசையாக இருந்தான். இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்து, உன் வீட்டில் நான் தங்கணும், சகைவே வா என்று சொல்லி அவன் வீட்டுக்கே போயிட்டார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். என் பேர் அவருக்கு தெரியுது, என் வீட்டுக்கு வரேன்னு வர சொல்கிறாரு, இவர் ஆச்சரியமானவர் தான் என்று மகிழ்ச்சியோடு அழைத்து கொண்டு போனான். அப்போது ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த ஊரிலேயே இவன் தான் பாவி, இந்த ஊரிலேயே மோசமான ஆள் இவன் தான். பணம் பணம் பணம்னு பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறான், பதவியை தப்பாக பயன்படுத்துகிறான், வரி வசூலி. அவன் வந்து சீஃப் டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவன், அரசாங்கத்துக்கு வரி வசூல் பண்ணி கொடுக்குறவன், அதில் மக்களை கசைக்கு பிழிஞ்சு ஏமாத்துகிறவன் என்று அந்த ஊரில் ஒருத்தனை அவனை மதிக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அதனால் ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, போயும் இவன் வீட்டுக்காக இயேசு போகிறாரு, இவன் தான் எங்கள் ஊர்லேயே பாவியான மனிதன். ஊர் மக்கள் சொல்கிறாங்க, பைபிள் எழுதி இருக்கிறாரு. அப்போது இயேசு ஒன்றுமே சொல்லலை. இயேசு பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். அவர் மேலே சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அதுதான். இவர் என்ன பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்றாரு, பாவிகள் துன்மார்க்கர் அவங்க கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறாரு, பாவிகளுக்கு நண்பராக இருக்கிறாருன்னு இயேசுக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று சொல்லப்பட்டார். நீங்கள் பாவி, நான் தகுதியே இல்லை, நான் கடவுள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அவரை கூப்பிடக்கூட அருகதில்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்கள் ஃப்ரெண்டாக அவர் உங்களை நினைப்பார். பாவிகளின் சிநேகிதர் அவர். அந்த ஊரே சொல்லி இவன் பாவின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு இயேசு போகிறேன்னு சொல்லி போகிறார். அவன் மனம் திரும்புகிறான், தன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். என் ஆஸ்தி இது வரைக்கும் எனக்கு நீ ஆஸ்தியாக சேர்த்தேன், நான் இனிமேல் ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துட்றேன், யார்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளை தனியாக திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் மத்தியில் ஊருக்கு நடுவில் இயேசு அவனை பார்த்து, சகையங்க வா, பாதியை சொத்தை ஏழைகளுக்கு கொடு, நிறைய பேர் அநியாயமாக வாங்கியிருக்கல, நாளை தனியாக திரும்பி கொடு அப்படின்னு இயேசு சொல்லலை. இயேசுடைய பிரசன்னமே அவன் வாழ்க்கையை மாற்றினார். அதான் இயேசு. அவருடைய பரிசுத்த பிரசன்னமே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வரும். அதான் உண்மையான ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன மாற்றத்தை கொண்டு வந்தார். இப்போ இந்த சமூகத்தில் இயேசு எப்படிப்பட்டவர், இதில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவர் என்று 10வது வசனம், லூக்கா 19 அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் ஆகிய இயேசு நான் வந்திருக்கிறேன் என்பதாக ஆண்டு சொல்கிறார். அதாவது இழந்து போனதை தேடி ரட்சிக்கிறவர் ஆண்டவர் இயேசு. எப்படிப்பட்டவர்? இழந்து போனதை தேடி வந்து ரட்சிக்கிறவர். உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார். குடிச்சு வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அவமானத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களை தான் அவர் தேடுகிறார். ரகசியமாக பாவத்தில் மதுபானத்திற்கும் போதை வசல்கள் அடிமைப்பட்டு வெளியே தெரியாமல் குற்ற மனசாட்சியோட பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார். நிந்தைகள், அவமானம், வியாதி, வேதனை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, நீ செத்து போனால் நல்லதுன்னு நினைத்து கொண்டு இருக்கீங்கல்ல, உங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று 1 தீமோத்தேயு 6:16 பைபிளில் ஆண்டவரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவன், அவரை யார் மனுஷன் தன்னுடைய மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், ஆவியாக இருக்கிறவர். அப்போ மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்மை போல சாதாரண மனிதனாக வந்தாதான் மனிதர்கள் அவரை நெருங்க முடியும். அதுக்காகத்தான் தன் மகிமையை துறந்து ஏழ்மை கோலம் எடுத்து இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக வந்தார் என்று அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்தார்? பல காரியங்கள் அவரை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். 1 தீமோத்தேயு 1:15 வாசித்தால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், பாவிகளை ரட்சிக்க அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறாரு.
1 யோவான் 3:8 பைபிளில் சொல்லி இருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். அவனுடைய கிரியைகளை அழிச்சதுனால தான் பார்த்தீங்களா பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்ல. அவர் வந்து அவனுடைய கிரியைகளை அழித்தார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 20:28 சொல்லுகிறார், நான் ஜனங்களை மீட்கும்படி என் உயிரை கொடுக்க வந்தேன், என் ஜீவனை கொடுக்க வந்தேன். மரிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னால 600 வருஷத்துக்கு முன்னாலேயே கடவுள் மனிதனாய் வருவார், அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார், அவர் பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரிப்பார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே. அப்போ மரிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு. எதுக்கு கடவுள் வந்து மரிக்கணும்? அதுதான் நீங்கள் கவனமாக கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதில் ஒரு காரியம்தான் இந்த வசனம் என்ன சொல்லுங்க, இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படிக்கு வந்தார். என்ன இழந்து போனார்? ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது வேதத்தின் முதல் புஸ்தகம் ஆதியாகமத்தில் எப்படி இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஆண்டவர் அவளை ஏதேன் என்கிற தோட்டத்திலே வைத்திருந்தார். மனிதனுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, பயம் இல்லை, சந்தோஷமாக வாழணும், இவங்க ஏன் பிள்ளைங்க அப்படின்ற ஒரு பாசத்தோடு தான் ஆண்டவர் மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அப்போ மனிதனுக்கு எந்த குறைவுமே கிடையாது, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே அவங்களோட பேச தினமும் இறங்கி வருவார், தினம் வந்து அவங்களோட பேசுவார், நடப்பார், என் பிள்ளைகளே என்று பேசுவார். அவங்க தகப்பனை போல நேசித்து அவரை கருத்தை பிடித்து கொண்டு நடப்பாங்க. எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை மனிதனுக்கு அமைத்து கொடுத்தார். ஆனால் பிசாசு என்கிறவன், சாத்தான் என்று பிசாசு என்று சொல்லுகிறவன் ஏமாற்றி வஞ்சித்து ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்து விட்டான், கீழ்ப்படியாமையை செய்ய பண்ணிவிட்டான். அது தேவனை துக்கப்படுத்தி விட்டார். பாவம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். பாவம் சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது, பாவம் பாவம் தான். அது மனிதனை தேவனை விட்டு பிரித்து விடும். என்னால் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அப்போ இவங்க பாவம் செய்த பிறகு இழந்து போனார்கள். மனுக்குலம் இழந்து போன நிறைய காரியம். முதலாவது, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மனிதன் இழந்து விட்டான். இனி ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியல, ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு நடக்க முடியல. பாவம் செய்ததுனால பிரிவினை வந்து விட்டது. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மனிதன் இழந்து விட்டான். அதனால சமாதானத்தை அவன் இழந்து விட்டான். அதனுடைய விளைவாக வியாதியெல்லாம் வர ஆரம்பித்து ஆரோக்கியத்தை அவன் இழந்து விட்டான். அந்த பாவத்தின் நிமித்த சாபம் உண்டானதுனால சாபத்தின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். அது நிமித்தமாக பயம் உள்ளத்திலே வந்தது. இப்பொழுது தைரியத்தை அவன் இழந்து விட்டான். இப்படி மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் நிறைய இழப்புகள் மனிதனுக்கு வந்தது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்மை தொடர்ந்து வருகிறது. பயம், வியாதி, சாபம், பாதிப்புகள். அதனால் ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி இழப்புகளுக்கு மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி உங்களை யோசித்து பாருங்கள், உங்கள் சமாதானத்தை இழந்துட்டீங்க, உங்கள் குடும்ப சந்தோஷம் பாவத்து நிமித்தமாக இழந்து போனது, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க, உங்களுடைய வருமானத்தை இழந்துட்டீங்க, உங்களுடைய மன தைரியத்தை இழந்துட்டீங்க, நம்பிக்கை இழந்துட்டீங்க, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற பயம், கலக்கம். யோசித்து பாருங்கள், நிறைய காரியத்தை மனிதன் இழந்து போனான். வெளியில் அதை சொல்லாவிட்டாலும் அவனுக்குள்ளே தெரியும் ஒரு வெறுமை, அந்த வேதனை. ஆண்டவர் அதை பார்த்து தான் இழந்து போன இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போனதை திரும்ப கொடுக்கணும். என்னாங்க என் பிள்ளைகள், நான் தான் அவனை சிருஷ்டித்தேன். பிசாசு ஏமாற்றி அவளை பாவம் செய்ய வைத்து அவனுடைய வாழ்க்கையில் இழப்பை கொண்டு வந்து விட்டான். நான் மறுபடியும் அவர்கள் இழந்து போனதை திரும்ப கொடுக்கணும். நான் அவர்களை தேடி கண்டுபிடித்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் கடவுள் மனிதனாய் அவதரித்து வந்தார். அதுக்கு தான் இயேசு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனிதனை தேடி வந்து அவன் இழந்து போன நன்மை அவனுக்கு கொடுக்கணும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்து தான் இந்த உலகத்தில் ஒரு ஊழியம் செய்த நாட்களில் பாருங்களேன், இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஒரு பாவியான பெண் வருகிறாள். அதில் 7 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அவள் சந்தோஷத்தை இழந்துட்டா, சமாதானத்தை இழந்து விட்டாள், பரிசுத்தத்தை இழந்து விட்டாள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவள் இழந்து போன அந்த பரிசுத்தத்தை, அவள் இழந்து போன சமாதானத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்து அவளுடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு அனுப்புகிறார். இழந்து போனதை திரும்ப கொடுத்தார். மற்ற 8 அதிகாரத்தில் வாசிக்கும் போது தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் வருகிறான். ஆரோக்கியத்தை இழந்து விட்டான், சந்தோஷத்தை இழந்து விட்டான். அதனால ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு மன்றாட்டை ஜெபம் செய்கிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் முடியும்,
இயேசு அவனை பார்த்து பரிதாபப்படுகிறார், மனதுருகுகிறார். ஐயோ, இவன் ஆரோக்கியத்தை இழந்து விட்டான். ஆண்டவர் அந்த ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்து பூரண சுகத்தை கொடுத்து மகிழ்விக்கிறார். பிசாசினால் பாதிக்கப்பட்ட தன் மகனுக்காக ஒரு தகப்பன் வருகிறான். இங்கே என் மகனை அந்த ஆவி கொல்லுவதற்கு முயற்சி பண்ணுகிறது, என் மகனுக்கு இறக்க செய்யும்னு சொல்லி அந்த பிசாசு அவனுடைய உயிரை வாங்க போராடுகிறாரு. அதனால அவங்களுக்குள்ள பயம், கலக்கம், என்ன நடக்குமோ என்கிற நிலைமை, தூக்கம் போய்விட்டது, தைரியம் போய்விட்டது, நம்பிக்கை போய்விட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இயேசு விடுதலை கொடுத்து அந்த மகனை தகப்பன் கையில் சந்தோஷமாய் கொடுக்கிறார். இழந்து போன சந்தோஷம், தைரியம் எல்லாம் அவர்களுக்கு வந்து விட்டது. மனிதன் இழந்து போனதை அவனுக்கு திரும்ப கொடுக்க, ஆண்டவர் இழந்து போன மனிதனை மறுபடியும் தன்னோடு ஐக்கியப்படுத்த, அதுக்கு தான் கடவுள் மனிதனாக இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார். நீங்கள் நிறைய இழந்து போய் இருக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே, மகளே, நீ இழந்து போன நிலைமையில வெளியே சொல்ல முடியாமல் உனக்குள்ளே வைத்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அவர் கிரியை செய்த பல காரியங்கள் இந்த ஊழிய பாதையில் 46 வருடம் தேவன் கிருபையாய் இரக்கமாய் இந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். தகுதியற்ற எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து நடத்துவது அவருடைய கிருபை. அதில் நான் நிறைய இயற்கைக்கு மேற்பட்ட வித்தியாசமான, நம்ப முடியாத அற்புதமான காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அதில் ஒரு அற்புதம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் இன்றைக்கு ஜெபம் பண்ணின போது அதை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அதை வைத்து தான் உங்களோடு பேசும்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்போது ஒரு மனிதன் இழந்து போனான். நாகர்கோவில் என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் என்கிற பட்டணம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம் இது. அங்கே ஒரு மனிதன், அவனுக்கு மனைவி 2 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அவர் வேலை செய்து கொண்டு சம்பாதித்து கொண்டு குடும்பம் நல்லா போய் கொண்டு இருந்தார். திடீரென்று நண்பர்களோடு சென்று குடிக்க ஆரம்பித்தார். மதுபானம், டாஸ்மாக் கடை வந்துட்டுல மதுபானம் நல்ல ஈஸியாக கிடைக்கிறதில்ல, குடிக்க அடிமையாக்கி விட்டார். அந்த பாவம் அவரை அடிமையாக்கி விட்டார். குடித்து 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 பாவம் அடிமையாக்குனதுனால சந்தோஷம், மெய்யான சமாதானத்தை இழந்துட்டார். அவர் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது, குழந்தைகள் அடிக்கிறது. ஏன்னா அந்த மதுபானம் ஒரு மனிதனை மிருகத்தை போல மாற்றி விடுகிறாரு. தன் மனைவி பிள்ளைகளை கூட நேசிக்க விடாமல் செய்து விடுகிறாரு. எவ்வளோ நாள் அவங்க பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? அடி வாங்கி கொண்டு, சின்ன பிள்ளைகளும் பயந்து கொண்டு, எதுக்கு இந்த அப்பாண்டி பிள்ளைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்ளுகிறார். சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதில்லை. குடித்து மதுபான போதையில் வர்றது, பணமும் கொடுக்கறது இல்லை. அடியும் மனைவி பிள்ளைகளை அடிப்பது. அந்த பிள்ளைகள் எப்படி தாங்குவாங்க? யோசிங்க. பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, சமாளிச்செல்லாம் பார்த்தாங்க. அதுக்கு மேலே சமாளிக்க முடியலை. அதனால் அடியும் தாங்க முடியலை, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. அதனால அந்த மனைவி இவரோடு வாழ முடியாதுன்னு சொல்லி தன் பிள்ளைகளோடு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்காவது என் பிள்ளைகள் சாப்பிடட்டும், இவருக்கு சாப்பாடு கூட கொடுக்கறது இல்லையேன்னு சொல்லி. இப்போது அவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்து விட்டார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துட்டார், தனியாக இருக்கிறார். ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷம். முன்னால் மனைவி வந்து திட்டுவாங்க, பேசுவாங்கன்னு பயந்துகிட்டு இருந்தாரா? இப்போ யாரும் கண்ட்ரோல் கிடையாது. இஷ்டப்படி குடிக்கலாம், இஷ்டப்படி வரலாம், போகலாம். கொஞ்ச நாள் அது நல்லா தெரிஞ்சது அவருக்கு. அதனால் குடிச்சிட்டு வர்றது, எல்லாம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அதில் செலவு பண்ணிட்டு வர்றது. இப்போ யாரும் கேட்குறக்கு இல்லையா? அது கொஞ்ச நாள் அப்படி இருந்தது, அவ்வளோதான். இப்போ வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்லை. இப்போ சரீரம் பாதிக்கப்பட்டு விடுது. குடித்து இப்போ ஆரோக்கியத்தை இழந்து விட்டார். அவருடைய சரீர ஆரோக்கியம் போய்விட்டார். இப்போ வேலை செய்ய முடியல. குடித்த போதையில் இருந்து வேலைக்கு ஒழுங்காக செய்ய போகலை. அவங்க பார்த்தாங்க, நீ லாய்க்கு இல்லை வேலைக்கு, அதனால் வேலையை விட்டு ஒன்று நிறுத்திடணும்னு வேலை போய்விட்டார். வேலையை இழந்து விட்டார். பாருங்கள், ஒன்று இழந்து பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இழப்பை கொண்டு வரும். சமாதானத்தை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், மனைவி பிள்ளைகளை இழந்தார், சரீர ஆரோக்கியத்தை இழந்தார். இப்போ வேலையை இழந்து விட்டார், சம்பாத்தியம் இல்லை, என்ன செய்வது? இப்போ நம்பிக்கை இழந்து விட்டார், இனி வாழ முடியாது. மதுபானம் இல்லாமல் இருக்க முடியல, மதுபானம் வாங்குறதுக்கு காசும் இல்லை, இனி என்ன செய்கிறது? எல்லாத்தையும் இழந்து தனித்து நிற்கிற நிலைமை. அப்படி இழந்து போன நிலைமையில் ஒரு நாள் காலையில் அவர் எழுந்து உட்கார்ந்து யோசித்து பார்த்தார். நான் இப்படி குடிச்சு என் நிம்மதியும் போச்சு, என் மனைவி பிள்ளைகள் நிம்மதியும் போச்சு, அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் சரீரமும் கெட்டு போய் வியாதியாகி விட்டார், வேலையும் போய்விட்டார், சமுதாயத்தில் மரியாதையும் போய்விட்டார். யார் மதிப்பா? மனைவி பிள்ளைகளை அடித்து வரட்டிட்டு இப்படி இருக்கடான்னு சொல்லிட்டு யார் அவரை மதிப்பாங்க? அக்கம் பக்கத்தில் மரியாதையும் போய்விட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். இனி என்ன இருக்குது வாழ்வதற்கு? செத்து போயிடலாம், என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி
தன்னை கொஞ்சம் உணர்ந்தார். நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி பாவத்தில் விழுந்துட்டேன், அதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு, இனி என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி சரிப்படுத்த முடியாது, அவ்வளோதான், அதனால் நான் மறித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த காலை நேரத்தில் அப்படி தனியாக வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருந்தபோது ஒரு சத்தம் அப்படி காதில் கேட்டார். அதான் சொன்ன, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் இதே மாதிரி சில சம்பவங்கள் நடந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சத்தம் அவருடைய காதில் கேட்குது. என்ன சத்தம் கேட்கிறாரு? வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம். வானத்தின் வாசலுக்கு நீ போ அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது. வானத்தின் வாசலா? அது என்னது? காது தெளிவாக காதில் கேட்குது அந்த சத்தம். மனசில் கேட்டதில் காதில் அந்த சத்தம் கேட்குது, வானத்தின் வாசலுக்கு போ என்பதாய். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, வானத்தின் வாசலுங்குது. அது என்னது? அவர் பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கல, ஒன்றும் தெரியாத வசனமும். வானத்தின் வாசல் சொல்லுது. நீ மெதுவாக எழுந்து பக்கத்து தெருவில் அவருடைய உறவினர் ஒருவர் இருந்தாங்க. இது ஒரு சனிக்கிழமை காலையில் நடக்கிறாரு. விடியற் காலையில் சத்தம் கேட்டோன்னே விடியற் காலை அவர் எழும்பி பக்கத்து தெருவில் சொந்தக்காரங்க ஒருவர் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க, பழகினவங்க இருக்கிறாங்க. அங்கே போனால் அவங்க எங்கே புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபேமிலியாக குடும்பமாக இங்கே கிளம்புறாங்க. இவர் போய் நின்றுட்டு இவரை பார்த்த உடனே அவங்களும் துக்கப்பட்டாங்க, இந்த மாதிரி ஆயிட்டேப்பான்னு சொல்லி. இவர் ரொம்ப வருத்தத்தோடு போய், என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இந்த பாவத்தினால எல்லா இழப்பும் வந்து விட்டார், இனி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சாகத்தான் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது விடியற் காலையில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டார். வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டார். அவங்க ஆச்சரியப்பட்டு, என்ன கேட்டுச்சு? வானத்தின் வாசலுக்கு போன்ற ஒரு சத்தம் என் காதில் கேட்டுச்சு, அப்படின்னா என்னதுன்னு எனக்கு தெரியல, அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் நீ வந்தேன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, அங்கே தான் நாங்கள் போகிறோம், இன்றைக்கி அங்கே தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அங்கே ஒரு 3 நாள் ஒரு கூட்டம் நடக்க போகுது, ஒரு முகாம் நடக்க போகுது, எங்கள் கூட வரீங்களான்னு சொல்லி. வானத்தின் வாசல்னு ஒரு இடம் இருக்குதா? ஆமாம் இருக்குது, அங்கே போகிறோம். அது வியாழக்கிழமை காலையில். ஏன்னா அது 3 நாள் முகாம், மே மாதத்தில் நடக்கிற அந்த விடுதலை முகாம் நேரத்தில். அப்போ 3 நாள் நாங்கள் அங்கே போய் தங்கி ஜெபம் பண்ணிட்டு வருவோம், வானத்தின் வாசல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஆச்சரியம், என் காதில் வானத்தின் வாசலுக்கு போன்னு சத்தம் கேட்குது, இவங்க வானத்தின் வாசலுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வான்னு சொல்ல, சரி நான் வரேன், ஏதோ எனக்கு ஒரு செய்தி கிடச்சிக்குது, என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு மனைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி திறக்குது, நான் வரேன்னு சொல்லி அவரும் புறப்பட்டு வந்துட்டார். அந்த குடும்பத்தோடு அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க. 4 மாவட்டியில் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் மேலே எழுதியிருக்க வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி விடுதலை முகாம் 3 நாள் மே மாதத்தில். இவர் வந்து அந்த வானத்தின் வாசல்ன்ற வார்த்தை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் இங்கே வந்ததில்லை, அப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதில்லை, ஆனால் இந்த குரல் எனக்கு கேட்டுச்சே, வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்னு யார் பேசியிருப்பாங்க? அதான் இயேசு. ஒரு பாவியான மனிதன் எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறான், இனிய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, செத்து தான் போகணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். இயேசு அவன் மேலே பாசமாய், ஐயோ இந்த மனிதன் அழிந்து விடக்கூடாது, நான் உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார். வானத்தின் வாசலுக்கு போ. அவர் இதை பார்த்த உடனே ஆச்சரியம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க, முகாம் நடக்குது 3 நாள். அவர் இதுக்கு முன்னால் அப்படி பார்த்ததே இல்லை. முதல் நாள் கூட்டத்தில் உட்கார்ந்து செய்தி கேட்டார், என்ன நடக்கிறாரு, ஆண்டவர் எப்படி அவருடைய லைஃப்பில் செயல்பட்டார் என்பதை அவர் சொன்னார். அந்த குடும்பம் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கிறேன், அவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ முதல் நாள் கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தாரா, கர்த்தருடைய வசனம், வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். நீதிமொழிகள் 28:13 பைபிளில் சொல்லி இருக்கிறாரு. ஒரு மனிதன் பாவத்தை மறைத்து மறைத்து வைத்து அவன் மூடி வச்சா வாழ்வடைய மாட்டான், அந்த பாவம் அவனை அழித்து விடும். ஆனால் இயேசுவனிடத்தில் இந்த பாவத்தை அறிக்கை செய்தால், ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை அறிக்கையிட்டு ஜெபித்தால் அவனுக்கு இயேசு இரக்கம் செய்வார், அவனை மன்னித்து அவனுக்கு இரக்கம் செய்வார், அவனை வாழ வைப்பார் என்பதுதான் அர்த்தம். அந்த வார்த்தை அவரை தொட்டது. ஜெப நேரத்தில் கண்ணீர் விட்டு அவர் அழுதார். என்னுடைய பாவத்தினால தானே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆண்டவரே என்ன மறுபான பாவத்துக்கு இடம் கொடுத்து என் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்தேன், என் மனைவி பிள்ளைகளை இழந்துட்டேன், என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்பினார். தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அழுதை செபித்தார். முதல் நாள் அவர் செபிக்கும் போது இயேசுடைய கரம் அவரை தொட்டது. அவருக்குள்ள அந்த பாவத்தின் பாரம் விலகினது. இப்போ சொன்னாங்கல்ல அந்த சகோதரர், எனக்கு குழந்தை ஏதோ வெளியேறி போச்சு, அதான் அந்த பாரம் அவர் விட்டு விலகினார்.
பாவத்தின் பாரம் அவரை அழித்து கொண்ட இந்த பாவத்தின் பாரம் விலகி ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், ரட்சண்ய சந்தோஷம்னு பைபிளில் சொல்லி இருக்கிறாரு. அதுதான் மெய்யான சமாதானம். அந்த பாவ மன்னிப்பின் சமாதானம் இயேசு தருவதை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான் அதுதான் உலகம் தர முடியாத, எடுக்க முடியாத மெய்யான சமாதானம். அந்த சமாதானம் உள்ளத்தில் வந்துட்டு அவருக்குள்ளே தெரிந்தது, என் வாழ்க்கை மாறிவிட்டது. முதல் நாள் ஒரு அற்புதம் நடக்கிறது, அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது. அவர் இழந்து போன சமாதானத்தை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து இழந்து போன அந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். புது மனிதனாய் மாறிவிட்டார். அந்த குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து விட்டது. மதுபானத்தை குறித்த விருப்பம் போய்விட்டது. ஒரு மாற்றம். அதுதான் இயேசு செய்கிற பெரிய ஒரு அற்புதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது, அவனுடைய இருதயத்தை மாற்றுவது, சிந்தையை மாற்றுவது, அது இயேசுவால் மட்டும்தான் முடியும். பாவ சிந்தையை மாற்ற முடியும் பிசாசால. பரிசுத்த சிந்தையை மாற்ற இயேசுவால மட்டும்தான் முடியும். ஆண்டவர் அவரை மாற்றிட்டார். இப்போ பெரிய சந்தோஷம் அவருக்கு. நான் என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, இனிமேல் நான் குடியில் அந்த சிந்தெல்லாம் போயிட்டு முதலாவது பெரிய ஒரு சந்தோஷம் வருகிறது. 2வது நாள் கூட்டத்தில் முகாம் காலையிலேருந்து மாலை இரவு வரைக்கும் நடக்கும். இப்போ 2வது நாள் முகாமில் அவர் அமர்ந்திருக்கும் போது அவருடைய சரீர வியாதினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த குடிச்சு பாவத்தினால சரீரத்தில் ஒரு வியாதி உண்டாகி பாதிப்பு உண்டாயிருந்தார். இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபித்தார், என் பாவத்தை மன்னிச்சிங்கல்ல, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றுங்க, எனக்கு திரும்ப இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. அவர் ஜெபிக்கிறார். அந்த நாள் கூட்டத்தில் ஜெபிக்கிறார். நாங்கள் அந்த சமயத்தில் எண்ணெய் பூசி ஜனங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறது உண்டு. அந்த 2வது நாளில் அது மாதிரி விசேஷமாக வியாதியஸ்தருடைய சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கரம் அவரை தொட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மனதுருகி வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக்கின இயேசு இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு ஜனங்களை தொட்டு குணமாக்குகிறார். அவருடைய கையில் அப்படி என்னங்க இருக்குது விசேஷம்னு சொன்னீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் வேதத்தில் எழுதி இருக்கிறது, அவருடைய கரத்தில் ஆணி பாய்ந்த தழும்புகள் இருக்கிறது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். அந்த தழும்புள்ள கரம் தொட்ட உடனே வியாதி நம்மை விட்டு விலக்கிவிடும். அவர் சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறாரு, நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் சிலுவையிலே பாவங்களை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பைபிள் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்தார், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஆணி அடிக்கப்பட்ட கையில், அந்த ஆணி அடிக்கப்பட்ட தழும்புகள் இப்பவும் இயேசுவின் கையில் இருக்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ ஏன் அவர் காயப்பட்ட தழும்புகளை ஏற்றுக்கொண்டார்? நம்மை சுகமாக்குவதற்கு. அதில் ஒரு வல்லமை உண்டு. அதனால் தான் இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும் என்று செபிக்கிறோம். அவருடைய தொடுதலை பலர் உணர்கிறார்கள். நான் மரணப்படுக்கையில் கிடந்த போது இயேசுடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். உடனே என்னுடைய மரணக்கட்டு மாறி நான் சுகம் பெற்று விட்டேன். அவருடைய தழும்புகள் அந்த வல்லமை இருக்கிறாரு. அந்த சகோதரனை ஆண்டவர் தொட்டார், வியாதி போய்விட்டார், மறைந்து விட்ட. இப்போ சரீரத்தில் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இப்போ இன்னும் பெரிய சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்பட்டு உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம். சரீரத்தில் இந்த வியாதி போய்விட்டார், இப்போ நல்ல ஆரோக்கியம், பெரிய சந்தோஷம். அதுதான் இயேசு. அதுதான் இயேசு. உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குல்ல, பாவம் மன்னிக்கப்படணும், இந்த பாவம் என் மனசாட்சியை பாதிக்குது, இந்த பாவம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதை விடவும் முடியல, அந்த பாவ சிந்தனை போராடுது. இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். யோவான் 8:36 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு பாவத்தில் இந்த விடுதலை, இன்றைக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன்னா உங்களுக்காகத்தான் அந்த உலகத்தில் மனிதனாக இயேசு வந்தார். அவங்க கிறிஸ்தவங்களுக்காக இயேசு வரவில்லை. இயேசு பிறந்தபோது கிறிஸ்தவங்களே கிடையாது. பின்னால் தான் மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவங்க அழைக்கப்பட்டாங்க. அப்போ இயேசு பிறக்கும்போது கிறிஸ்தவங்கன்னு ஒரு கூட்டமே கிடையாது. முழு உலகத்திற்கும் பாவத்தில் இருந்த மக்களை விடுதலையாக்க ரட்சகராகத்தான் இயேசு வந்தார். உங்களுக்காக, உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு மன்னித்தனாய் வந்தார். அதுக்கு தான் சிலுவை சுமந்தார். நம்முடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி பலியானார். ஏன்னால் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மதங்களில் மிருகத்தை பலி செலுத்த ரத்தம் சிந்துறாங்க. ஏன்னா ரத்த சிந்துதலிருந்து பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று அந்த மிருகத்தின் மேலே தன்னுடைய பாவத்தை செலுத்தி அந்த ரத்தத்தை சிந்துகிறார்கள். இது நிறைய மதங்களில் இருக்கிறது. சிலதில் வெளிப்படையாக செய்கிறாங்க, சிலதை ரகசியமாக செய்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது.
அப்போ மிருகத்தினுடைய ரத்தம், ஆட்டினுடைய ரத்தம், கோழியினுடைய ரத்தம், இந்த பறவையினுடைய ரத்தம் எல்லாம் மனிதனுடைய பாவத்தை நிரந்தரமாக மாற்ற முடியாது. அந்த நேரம் ஒரு திருப்திக்காக மனிதன் வருஷம் பலி செலுத்தி அதில் திருப்தி அடைந்து போகிறான். அது பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்க முடியாது. ஆகவே தான் கடவுள் மனிதனாய் வந்தார். மனுஷ ரத்தம் சிந்தப்படணும், மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட. பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கணும், குற்றமற்ற ரத்தமாக இருக்கணும். உலகத்தில் அப்படி எந்த ஒரு பரிசுத்த மனிதனும் இல்லை. நாம் எல்லாரும் பிறக்கும் பொழுதே பாவத்தில் பிறக்கிறோம். அப்போ அதற்காகத்தான் கடவுள் மனிதனாய் வந்து அவர் பரிசுத்தம், அவருடைய பிறப்பை பரிசுத்தம், ஆண் துணை இல்லாதபடி கன்னிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். பரிசுத்தாவியனுடைய வல்லமையினால் அவர் பிறந்தார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவர் பலியாக வேண்டும், அவர் பரிசுத்தராக இருக்க வேண்டும், எந்த ஒரு கரையும் தொடர்ந்து வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தராய் வாழ்ந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தணும். அதுக்கு தான் இயேசு வந்தார். தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, அவருடைய தழும்புகளால் வியாதியிலிருந்து அற்புத சுகம் தருகிறார். உங்களுக்கு எனக்கு தருவார். நீங்கள் இதை விசுவாசித்தால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ 2வது நாளில் 2வது அற்புதம் நடைபெற்றது. இப்போ 3வது நாள் கடைசி நாள், விடுதலை பெருவிழா 3வது நாள் கடைசி நாள். அதை முடிச்சுட்டு ஈவினிங்கில் வீட்டுக்கு போகணும். இப்போ அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சமாதானத்தை நீங்கள் தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன சந்தோஷத்தை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன என்னுடைய சரீர சுகத்தை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன வேலை எனக்கு வேணும். நான் வேலை செய்தால் தான் என்னை சாப்பிட முடியும். அதனால் எனக்கு வேலை நீர் கிடைக்க பண்ணணும். ஜெபம் பண்ணுறார். நான் இழந்து போன குடும்பம் எனக்கு வேணும், என் மனைவி பிள்ளைகள் எனக்கு வேணும். இழந்து போனதை எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி 3வது நாள் கண்ணீரோட இயேசுண்டத்தில் மன்றாடி செபிக்க, என் பாவத்தினால தான் வேலை இழந்துட்டேன், குடும்பத்தை இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல, அப்போ எனக்கு வேலை கொடுங்க, என் மனைவி பிள்ளைகளை எனக்கு தாங்க, இழந்து போனதை தாங்க நீ கண்ணீரோடு செபிக்கிறார். அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு விட்டார் என்று சொல்லி அவர் இங்கிருந்து மாலையில் புறப்பட்ட நாகர்கோயிலுக்கு போகிறாங்க. இவர் போய் வீடுக்கு சேர்றதுக்குள்ளே அப்படி மனைவி பிள்ளைகள் திரும்பி வந்துட்டாங்க. இவர் போய் வீட்டு வாசலுக்கு போனால் அங்கே வாசலில் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் இழந்து போன குடும்ப உறவை திரும்ப கொடுத்தார், மனைவி பிள்ளைகளை கொடுத்தார், இழந்து போன வேலையை திரும்ப கொடுத்தார். இப்போ வேலை செய்து சம்பாதித்து தன் மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வாழ செய்தார். அதுதான் இயேசு. அதுக்கு தான் அவர் வந்தார். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரிக்க தன்னை பலியாய் கொடுத்தார் உங்களுக்காக. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க. சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, சமாதானத்தை இழந்துட்டீங்க, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை, பாவத்தின் நிமித்தத்தை இழந்துட்டீங்க, குடும்ப சமாதான உறவுகளை இழந்து குடும்பத்துக்குள்ள சண்டை, குழப்பம், சமாதானமற்ற நிலைமை. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, வருமானத்தை இழந்துட்டீங்க, வேலையை இழந்துட்டீங்க, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க. ஏதோ ஒரு இழப்பினால உங்களை மதிப்பு மரியாதை இழந்து மற்றவங்களுக்கு பரிகாசம் ஆயிட்டீங்க. ஒரு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், என் மகனே உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தேன். என் மகளே உனக்காகத்தான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தார். அதுக்கு தான் நான் வந்தேன். அப்போ இழந்து போனதை மறுபடியும் என்னோடு சேர்த்துக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுக்க தான் சிலுவையிலே மறிக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா நான் பலியாகாதபடி இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது, பரிகாரம் செய்யணுமே. நான் அவர் தான் பரிகாரி. பைபிளில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து பரிகாரியாக இருக்கிற கர்த்தர். இன்றைக்கி பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு தோஷத்திற்கும் பரிகாரம் செய்யணும்னு பணம் செலவு செய்யப்படுகிறது அல்லவா? இயேசு தான் பரிகாரி. நானே ஒரு பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறான். அதுக்கு தான் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில் ஒரு பரிகாரத்தை உண்டாக்க மறித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு தான் உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இழந்து போய் வேதனைக்கு நடுவில் இருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். அதற்கான நேரம். அதுக்கு தான் இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்யுங்க. நானும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறேன், நான் இழந்து போனது எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்போ என்ன காரியத்தை இழந்துட்டீங்க, எதில் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது தீர்மானிக்கணும். ஒருவேளை உங்களுடைய பாவத்தை நிமித்தம் பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம்.
உங்களுடைய பாவத்தை நிமித்தம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். எனக்கு மறுபடியும் அந்த பரிசுத்தம் வேணும், எனக்கு மறுபடியும் தேவனோடு நான் ஐக்கியப்படணும், மறுபடியும் எனக்கு அந்த சமாதானம் வேணும், இழந்து போன அந்த இயேசுவே எனக்கு திரும்ப தரணும் அப்படின்னு ஜெபிக்கணும். என்னை பாதிக்கிற இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு ஜெபிக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய சரீரத்தில் வியாதி, ஆரோக்கியத்தை இழந்து சுகத்தை இழந்து ஒரு வலி, வேதனை, பலவீனத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் இழந்து போன சரீர ஆரோக்கியத்தை உங்களுக்கு அவர் திரும்ப தருவார், சுகம் தருவார். அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள். இன்றைக்கு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அவங்க சொன்னாங்களே, முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டிருந்த அந்த சகோதரி 12 வருஷம் முடக்குவாதத்தில் உட்கார்ந்து படுத்து வேதனை, நரக வேதனை, இயேசு தொட்டு குணமாக்கி விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாக்கினாரே. உங்களுக்கு செய்வார். எந்த வியாதியாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள். ஆத்தரைட்டிஸ், ஆஸ்தமா அல்லது ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம் எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் பாதிப்பு, சைனஸ் ப்ராப்ளம், சிறு குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வருது, சின்ன பிள்ளைகள் ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வியாதி வந்துவிட்டது. எனி டைப் ஆஃப் சிக்னஸ் ஜீசஸ் கேன் ஹீல் யூ. அவரால் குணமாக்க முடியும். அவர் சகல நோய்களை சிலுவையில் சுமந்திருக்கிறார். இன்னைக்கு விசுவாசத்தோட, ஆண்டவரே நான் இழந்து போன சுகம் எனக்கு வேணும், அந்த ஆரோக்கியம் எனக்கு வேணும், நீங்கள் இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன், உங்களுடைய தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்க கேட்கும் பொழுது அது நடக்கும். உங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர் யாருக்காகனாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஒருவேளை உங்களுடைய வேலையை இழந்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து, கடன் பிரச்சனை, நிந்தை, அவமானம், அப்படி இழப்புக்கு மத்தியில் நீங்கள் இருக்கலாம். குழந்தையை இழந்து போயிட்டீங்களா? 2 முறை 3 முறை கருவுற்று நான் எதிர்பார்த்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டனே, கரு சிதைவு ஏற்பட்டு விட்டது, அவமானம், நிந்தை, இனி அவ்வளவுதானா நீ சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன். நீங்கள் இழந்து போன நிலைமையில மனவேதனையோடு இருக்கிறீங்களே, உங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ இழந்து போனதை தேடி ரட்சித்து ஆசீர்வதித்து மகளை பண்ண அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவரே தேடி தேடி போகிறார். பைபிளில் பாருங்கள், அவரை தேடி நிறைய பேர் வந்தாங்க. அவர் தேடி போகிறார். 38 வருஷம் வியாதி கொண்ட மனிதன் படுக்கையில் இருக்கிறான். அவனுக்கு இயேசு பற்றி கேள்விப்படலை. இயேசு அவனை தேடி போய், ஐயோ இவன் இழந்து போனவன், உதவி செய்ய அற்புதம் செய்தார். இயேசு தேடி போகிறார். சமரியாவில் ஒரு கிணற்றினருக்கு ஒரு பெண் சமாதானத்தை இழந்து பாவத்தினால கரைப்பட்டு நிம்மதியை இழந்து வந்த மகளுக்கு அவள் இழந்து போன சமாதானத்தை கொடுக்கணும். இயேசுவை போய் நேரில் பேசுகிறார். அவளுக்கு அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த மகிழ பண்ணுகிறார். ஆண்டவரை தேடி போய் இழந்து போன மக்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவங்களை ஆசீர்வதித்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது, மனதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது, சரீரத்திலே பாதிப்பு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஒரு அற்புதம் செய்து மகிழ்விக்கணும், துக்கத்தை மாற்றணும். அதுக்காக இயேசு வந்திருக்கிறார். இப்போ அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீங்களா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இப்போ அறிந்து கொண்டீங்க. இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன், அவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஒன்றுனா ஜெபிக்க போகிற முதலாவது, உங்களுடைய இழந்து போன பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதாவது பாவத்தின் நிமித்தம் இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஜெபம். பாவம் மன்னிப்பு வேணும், பாவத்தின் விடுதலை வேணும். ரெண்டாவது, இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய சரீரத்தில் சுகமுண்டாக ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது, பிசாசினால் பாதிக்கப்பட்டு இழந்து போன அந்த தைரியம், நம்பிக்கை, அதெல்லாம் இழந்துட்டீங்க. இப்போ பயம், மரண பயம், அந்த கலக்கம், அதில் நீங்கள் இழந்து போன தைரியம், நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்புறம் இழந்து போன ஆசீர்வாதங்கள், கற்பத்தின் கனியை இழந்திருக்கலாம், பிஸ்னஸை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், உங்களுடைய மதிப்பு மரியாதையை இழந்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப தரும்படி ஜெபிக்க போகிறோம். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் முழங்கால் படியிட்டு கருத்தாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியமாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் ஜெபம் பண்ணும்படிக்கு முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதப்படியில் நம்ம முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு முன்னால் முழங்காலில் நிற்பது நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளம். அவர் பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஒருவேளை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இப்படி முழங்கால் படியிட்டெல்லாம் பழக்கம் இல்லை, நேரம் முழங்காலெல்லாம் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உட்கார்ந்து ஆனால் கண்களை மூடி ஜெபிக்கணும். நீங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு பக்கத்தில் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஜெபிக்கணும்.
அப்படி ஜெபிக்கும் போது எண்ணம் சிதறக்கூடாது. இருதயத்திலே ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதனால கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி ஜெபிக்கணும். நீங்கள் கண்ணை திறந்திருந்தால் அங்கங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் ஒரு மனமாக ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. அப்போ விசுவாசத்தோட இருதயத்தில் விசுவாசித்து ஒரு மனமாக ஜெபிக்க வேண்டும். அதற்கு தான் நம்முடைய கண்களை மூடி இயேசுவை நம்ம இருதயத்தில் நினைத்து இயேசுவே என்னை ஜெபிக்கணும். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே எனக்கு உதவி செய்யணும். இயேசுவே நான் இழந்ததை திரும்ப தரணும். இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசுவே என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். இயேசுவே எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை வேணும். இயேசுவே இந்த வியாதிலிருந்து எனக்கு சுகம் வேண்டும். இயேசுவே நான் இழந்து போன ஆரோக்கியம் எனக்கு வேணும். இயேசுவே நான் இழந்து போன கற்பத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அப்படி குறிப்பாக சொல்லி ஜெபிக்கணும். முதலாவது நாம் ஜெபிக்க போகிறது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முதலாவது ஜெபிக்க போகிறோம். என்னால் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். முதலாவது இயேசுவே நீர் எனக்கு வேணும், என் உள்ளத்தில் வர வேண்டும், என் வாழ்க்கையிலே நீர் வர வேண்டும். நீர் வந்தால் இழந்து போன சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், சமாதானம் எனக்கு கிடைக்கும், பரிசுத்தம் எனக்கு உண்டாகும். அதனால நீர் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க இருதயத்தில் கை வைங்க. உங்களுடைய இருதயத்திலே வலது கரம் வைத்து இயேசுவே என் உள்ளத்தில் நீங்க வரணும், என் வாழ்க்கையில் இயேசுவே நீங்க வரணும். இயேசுவே என் பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே, எனக்காக ரத்த சிந்தினீங்களே, நான் விசுவாசிக்கிறேன். அந்த இரத்தத்தினால் என் இருதயத்தை பாவமர கழுவி அருளும். அந்த இரத்தத்தின் வல்லமையினால் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். இன்றைக்கோடு இந்த பாவ விருப்பங்கள் எண்ணங்கள் என்னை விட்டு விலகணும். இயேசுவே நான் இழந்து போன சந்தோஷம் பரிசுத்தத்தை எனக்கு தாரும். ஜெபிங்க ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு காலம் பாவத்திலே நிம்மதி இல்லாமல் வாழ போகிறீங்க? இன்னும் எவ்வளவு காலம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்தவர்களாய் வாழ போகிறீங்க? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்போ இருதயத்தில் கை வைத்து இயேசுவே மன்னியும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். இயேசுவே இயேசுவே ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இந்த போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம், இந்த பாவ அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். என் சிந்தனையிலே காணப்படுகிற பாவங்கள் விலகட்டும். என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிற பாவங்கள் எல்லாம் விலகி எனக்கு ஒரு விடுதலை வேணும். இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சமாதானம் தாரும். எனக்கு இழந்து போன சமாதான சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். என்னால் பாவத்தை விட முடியல, என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியல. நீங்க எனக்கு விடுதலை கொடுங்க. நீங்க விடுதலை கொடுக்கிற ஆண்டவர்னு சொல்றாங்களே, எனக்கு இயேசுவே விடுதலை கொடுங்க. என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு புது இருதயம் தாங்க. ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இறங்குகிறது. இதோ உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை சிலர் மீது இறங்குவதை உணர்கிறீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுவதை உணர்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாவம் விலகுகிறது, பாவ இருள் விலகுகிறது. ஆண்டவருடைய வெளிச்சம் உள்ளத்தில் பிரகாசிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் இருள் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகிறது, சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறது. இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரை துதிங்க. வாய் திறந்து நீங்க துதிக்க உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது, சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க.